ஓகே. இப்போ மானே தேனே பொன்மானேன்னு பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவரோட பாட்டில் வர மாதிரி மானே தேனே பொன்மானே அதெல்லாம் போட்டுக்கோன்ற மாதிரி ஒரு அழகான ஒரு படத்தோட டைட்டில் பேரே அப்படி இருக்குது. ட்ரெய்லரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு அழகான காதல் கதை அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது என்னன்னு எனக்கு அப்படி தான் தெரியுது பார்க்கும்போது. இந்த ஸ்டோரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது எந்த மாதிரி ஒரு படம்? இது வந்து ரொம்ப இயல்பான எளிமையான ஒரு சின்ன கதை தான். இந்த கதையில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து வேறுபட்ட மாறுபட்ட 2 பயணங்களை பண்ண ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பின் போது அவங்க பரிமாறிக்கிற விஷயங்கள் தான் இந்த கதையோட இந்த கரு. இது பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா உங்களோட லைஃப்பில், இல்லை ஏதாவது புக்ஸ் அந்த மாதிரி? இல்லை, அப்படி பர்டிகுலராக எதுவும் கிடையாது. பட் ஜென்ரலாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை வந்து தேர்வு செஞ்சோம். அழகான உங்கள் படத்தை பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி ஏன் இந்த படம்? பொதுவாக ஒரு குறும்படமோ ஒரு திரைப்படத்தோட திரைக்கதை எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு எழுத்தாளரோ ஒரு இயக்குனரோ அதுக்கு பின்னாடி இருந்து எழுதுவார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதாபாத்திரங்களோட உணர்வுகளும் இந்த கதையும் வந்து எங்களோட கற்பனைக்கு எட்டின அளவுக்கு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். பட் அதையும் தாண்டி சில இடங்களில் வந்து சொல்லாத விஷயங்கள் சிலது இருக்குது. அந்த இடங்களில் வந்து பார்வையாளர்களோட கற்பனையும் சேர்ந்து பார்த்தா தான் இந்த படம் வந்து இன்னொரு அனுபவம் மாதிரி இருக்கு. அதனால அந்த தலைப்பு கூட மானே தேனே பொன்மானே அங்கங்கே போட்டுக்கணும். ஓகே, ஸோ அங்கங்கே மானே தேனே பொன்மானே போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம படத்தை போட்டுடலாம். படத்தை பார்க்கலாம். உள்ள என்னடா பண்ற? நாளைக்கு நிச்சயதார்த்தம்டா. பொண்ணு உங்ககிட்ட பேசலன்னு ரொம்ப ஃபீல் பண்றாளாம். டேய், உன்னை யாரா இங்க வர சொன்னா? எங்க பேசுறாளான்னு கேளுங்க. மாப்பிள்ள ரொம்ப வருத்தப்படுறாராம். அக்கா, நம்பர் கொடுத்தா பேசுறியான்னு கேக்குறாங்க. பேசுறியா? டேய், அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்கடா. நிச்சயதார்த்தமும் வேண்டாம், ஒன்றும் வேணாம். அவனை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க விடுங்க. எல்லாம் பேசி முடிச்சு 4 மாசம் ஆச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கல, பேசிக்கலன்னா எப்படிங்க? அந்த பொண்ணு நம்பரை அவன் டேபிள்ல வச்சிருக்கேன். பிடிக்கலன்னா இப்பயாவது சொல்ல சொல்லு. அவங்க கிட்ட போய் மன்னிச்சுக்கங்கன்னு நிக்கிறேன். வேற என்ன பண்றது? ஹலோ, நான் குணா பேசுகிறேன். ஹலோ, சூர்யா தானே? ஆமாம். நான் புரியுதுங்க, சொல்லுங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வேண்டாம். எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் விருப்பம் இல்லை. ஐம் சாரி. நான் உங்களை பார்த்தது கூட இல்லை. நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு சொல்கிறேன். இங்கே வீட்டில் என்ன சொன்னீங்க? எனக்கும் தான் இதுல சுத்தமா விருப்பமே இல்லைங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இப்போ எல்லா சொந்தக்காரங்களுக்கும் ஒரு SMS அனுப்பிச்சுட வேண்டியதான். மன்னிச்சிருங்க, ஐம் சாரி. பரவாயில்ல. இன்ஃபேக்ட் தேங்க்யூ. நம்ம முன்னாடியே பேசியிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காதுல்ல. பையன் பேர் என்ன? நீங்க முதல்ல சொல்லுங்க. என் கதையை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. எதுக்குங்க சொல்லிக்கிட்டு? காதல் தானே? கொச்சின்ல ஒரு ஐடி கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு தான் இன்டர்ன்ஷிப்போட கடைசி நாள். எங்கள் ஆஃபீஸில் இன்டர்வியூக்காக வந்திருந்தான். அன்னைக்கு வேகன்சிலாம் தீர்ந்ததுனால சும்மா என்ன இன்டர்வியூ பண்ண சொன்னாங்க. அவனை
பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. மதுரையிலேருந்து வந்திருந்தான். இன்டர்வியூவில் அன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிட்டேன். பாவம், இப்போ நினச்சா கூட சிரிப்பாக வருது. நீங்கள் எப்போவுமே சாரி தான் கட்டுவீங்களா? சாரி பிடிக்கும், ஆனால் இப்போ அம்மா சொன்னதுனால கட்டிக்கிட்டேன். ஆ, மாப்பிள்ளை பார்க்க போற, அடக்க ஒடுக்கமா போயிட்டு வா, சொதப்பணும்னு சொதப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க. Here we go! And boom! Before he gets the treatment. Timing on the ball was good. Lee could not adjust. Very good strike. உங்கள் பேர் என்ன? Couple of இதெல்லாம் bounces in the veins. எப்படி நடந்துச்சு? Another boundary. Balls now straight away. 11 runs. நீங்கள் எப்படி வந்தீங்க? So this is the biggest overall innings. ஏதாவது சாப்பிட்றீங்களா? Hussey this time with a little வலி இருக்கா? 100க்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகி உள்ளனர். இராணுவத்தினர் படையெடுப்பு மேலும் ஓங்கியுள்ளது. இன்று காலை 8 மணி அளவில் பல முனைகளில் இருந்து இராணுவம் தாக்குதல் ஏற்பட்டது. பாட்டு கேட்குறீங்களா? இதில் 40 பள்ளி மாணவர்கள் உட்பட பல உயிர்கள் இழந்துள்ளனர். இனிமே பிடிச்ச பாட்டை இதில் கேட்கலாம், சரியா? அன்னைக்கு ஈவினிங் கொச்சின் ஆஃபீஸ்லேருந்து வெளியில வந்தா அவன் நிற்கிறான், ம், என்னையே ஃபாலோ பண்றான். நான் பயந்துட்டேன். எந்த மிஸ்டர், எந்த வேண்டியது? மேம் நீங்க தமிழ் தானே? என்னால முடியல, அப்படியே சரண்டர் ஆயிட்டேன். சொல்லிட்டேன், நான் அந்த கம்பெனி எம்ப்ளாயி இல்லைங்கிறதையே சொல்லிட்டேன். ப்ளீஸ், ஐ ஆம் ரியலி வெரி வெரி சாரி சார். நான் இந்த கம்பெனி எம்ப்ளாயியே இல்லை. என்ன இன்டர்வியூ பண்ண சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. என் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிடுச்சு. நான் டிகிரி வாங்கின உடனே சென்னைக்கு போயிடுவேன் சார். நான் சத்தியமாக சொல்கிறேன் சார். எங்கெல்லாம் வேலை இருக்கோ இம்மிடியட்டாக உங்களுக்கு சொல்லிடுவேன் சார். உங்கள் வேலைக்கு நான் பொறுப்பு சார். சார் ப்ளீஸ். அவன் என்னை விட பயந்தாங்குழி. அவனுக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு எல்லார்கிட்டையும் பேசி புரிய வைப்போம். கஷ்டம் இல்லை, ஜென்ரேஷன் கேப்புன்னு ஒன்று இருக்குது. நான் வந்த ஸ்பீடை பார்த்து கல்யாண கார்டே அடிக்க போயிருப்பாங்க. ஆ, அப்புறம் என்னாச்சு? சென்னைக்கு போய் மறுபடியும் சந்திச்சிங்களா? ஒரு 6 மாதம் ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம். அப்புறம் நான் சென்னை வந்தேன், அவனும் என் கூடவே வந்தான். தினமும் சிரிச்சோம், அப்பப்போ அழுதோம், நிறைய யோசிச்சோம். இதுதான் வாழ்க்கை, எனக்கு நீ உனக்கு நான் அப்படிங்கிறத ஆழமா நம்பணும். ஆனா இப்ப யோசிச்சா இட் வாஸ் ஜஸ்ட் கிரேசி.
அப்புறம் இன்டர்வியூ போனோம். ஏன் விதி, ஒரே ஒரு வேக்கன்சி தான். அவனுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சது. ஜாபை விட்டு கொடுத்துட்டேன். நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா கண்ணை தொடச்சிக்கோங்க. உங்களுக்கு யாராவது ஊர்ல இருப்பாங்கல்ல? என் உறவுகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஒரு அண்ணன் மட்டும் இருந்தான். ஆஸ்திரேலியா போறதுக்காக போன வருஷமே இந்தியா வந்தேன். அவரை தேடிதான் நானும் வந்தேன். அவர்களெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. கொஞ்சமா சாப்பிட்டுக்கோ. பசங்களுக்கு மூளை வளர்ற சீசன்னு ஒன்று இருக்கு. யாரையும் கண்டுக்க மாட்டாங்க, வேலை வேலைன்னே இருப்பாங்க. மெதுவா எங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துச்சு. ஏதோ சொல்ல வரல, சொல்லு, கேக்குறேன். கனடா ஆன்சைட் போறதுக்கு என்ன சூஸ் பண்ணிருக்காங்க. நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என் அண்ணனை கண்டுபிடிக்கணும். நீ அவ்வளோ தூரம் போய் அவர் அங்கே இல்லைனா, அவர் அங்கே போய் சேரவே இல்லைனா என்ன பண்ணுவ? அடுத்த வாரம் பெங்களூர்ல இருந்து ஒரு போட்டு கிளம்புதான். 1.5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. இதோ நம்பர் கூட வாங்கியிருக்கிறேன். இதை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா போதும். இதோ பாரு, எவ்வளோ தூரம் தெரியுமா உனக்கு? ஒரு சின்ன போட்டில் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போக போறியா? இப்படி போனால் எத்தனை போட்டு காணாமல் போயிருக்குன்னு தெரியுமா உனக்கு? அப்படியே நீ அங்கே போனாலும் உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தான் வைப்பாங்க. உன் அண்ணன் நல்லா நீ அப்படி கண்டுபிடிக்க முடியாது. நின் கண்ணீர் துடைக்கிறேன், எந்தன் ஒளியே உந்தன் துன்பம் உடைக்கிறேன். விழி வழி வருகின்ற உந்தன் வலி என் மனதை துளைக்குதே. விழி வழி வருகின்ற உந்தன் வலி என் மனதை துளைக்குதே. போனதுக்கப்புறம் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணான். நான் அதெல்லாம் அட்டன் பண்ணவே இல்லை. ஒரு பயம்தான். அதுக்கப்புறம் நான் யாரையும் எதையும் நம்புறதில்லை, நம்ப முடியல. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ எம் ஸோ சாரி, நானே பேசிட்டு இருக்கேன். நீங்க விரும்புகிற பொண்ணு பேரு என்னன்னு சொன்னீங்க? நான் சொல்லவே இல்லையே. ஆனா காதல் தானே? தெரியல. வீட்டில் என்ன சொல்ல போறீங்க? யோசிக்கல. உங்களுக்கு ஏன் இந்த கல்யாணம் வேண்டான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாதிக்கிற அந்த விஷயத்தை மாத்திக்கவோ மறக்கவோ முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? சமைக்க தெரியுமா? தம் அடிப்பீங்களா?
சேச்சே, தம் அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. உங்களோட அழகான படம் மானே தேனே பொன்மானே பார்த்தோம். இதை கேட்கும்போது உங்களுக்கு இப்போ வந்து படம் பார்த்து முடிச்ச உடனே ரொம்ப ஆவலாக இருக்கும் நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாம் என்ன கமெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு. கண்டிப்பாக அதெல்லாம் கேட்கலாம், பட் கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் கேட்கலாம்.